சீர்திருத்த சிறகுகள் திட்டத்தை தமிழக சிறைகளில் முழுமையாக செயல்படுத்த உத்தரவிடக் கோரிய வழக்கு தொடர்பாக அரசு தரப்பில் பதிலளிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் KR ராஜா உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்துள்ள மனுவில் தமிழக அரசின் சீர்திருத்த சிறகுகள் திட்டம் காகிதத்தில் மட்டுமே இல்லாமல் சிறைகளில் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் கார்த்திகேயன், சக்திவேல் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் வழக்கு குறித்து அரசு தரப்பில் பதிலளிக்க வேண்டும் என கூறி வழக்கை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர் பெயரை பயன்படுத்தி மணல் அள்ளுவதற்கு கமிஷன் கேட்ட நபரின் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் தாவேக சட்டமன்ற உறுப்பினர் கார்த்தி பெயரை பயன்படுத்தி தாவேக நிர்வாகி பாலாஜி செங்கல் சூளைகளுக்கு மண் அள்ளுவதற்கு கமிஷன் கேட்பதாக ஆடியோ வெளியானது. இதுகுறித்து பேசிய சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி, தங்களது ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலேயே இதுபோன்ற நபர்கள் உண்மைக்கு புறம்பான தகவல்களை தெரிவித்து வருவதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் பாலாஜியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூரில் மாநகராட்சி குப்பை கிடங்கில் ஏற்பட்டுள்ள புகை மூட்டம் காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். கரூர் மாவட்டம் மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கு கரூர் வாங்கல் சாலையில் உள்ள அரசு காலனி அருகே அமைந்துள்ளது. இந்த நிலையில் திடீர் தீ விபத்து காரணமாக குப்பையில் பற்றிய தீ மலமளவென பரவி எரிய துவங்கியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்து தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். இதனால் வாங்கல் சாலை வழியாக நாமக்கல், சேலம் செல்லும் வாகன ஓட்டிகள் புகை மூட்டம் காரணமாக கடும் அவதிக்குள்ளாகினர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் அனுமதியின்றி செயல்படும் 23 ரிசார்ட்களுக்கு சீல் வைக்கும் பணி தொடங்கியது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் உள்ள தாளவாடி, ஆசனூர் மற்றும் கேர்மாலம் மலைப்பகுதிகளில் அனுமதியின்றி செயல்படும் ரிசார்ட்கள் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி சில மாதங்களுக்கு முன்பு அனுமதியின்றி செயல்பட்டு வந்த 42 ரிசார்ட்களுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். இந்த நிலையில் மேலும் 23 ரிசார்ட்டுகள் அனுமதியின்றி செயல்படுவது தெரியவந்ததை அடுத்து தாளவாடி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் போலீஸ் பாதுகாப்புடன் அந்த ரிசார்ட்களுக்கு சீல் வைத்து வருகிறார்கள். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் ஆடி முளைக்கட்டு திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இதையொட்டி அலங்கரிக்கப்பட்ட அம்மன் சன்னதியில் முன்புள்ள கொடிமரம் முன்பு மீனாட்சியம்மன் பல்லக்கில் எழுந்தருளியதைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனையடுத்து வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்கிட கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. விழா நடைபெறும் 10 நாட்களும் தினமும் காலையிலும் மாலையிலும் மீனாட்சியம்மன் பஞ்சமூர்த்திகளுடன் கோவில் வளாகத்தில் ஆடி வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள KRP அணையில் இருந்து முதல் போக சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. 52 அடி உயரம் கொண்ட இந்த அணையின் மூலம் மாவட்டத்தில் உள்ள 16 ஊராட்சிகளில் இருபோக சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த அணையால் மாவட்டத்தில் நேரடியாக 9012 ஏக்கரும் மறைமுகமாக 10,000 ஏக்கரும் பாசன வசதி பெறுகிறது. இந்த நிலையில் KRP அணையில் இருந்து முதல் போக சாகுபடிக்கு 151 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த நீரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கால்வாயில் மலர்தூவி வரவேற்றனர். தஞ்சையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டப்பட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போக்குவரத்து சிறுவர் பூங்கா பயன்பாட்டிற்கு வராமல் வீணாகி போகும் சூழ்நிலை உருவாகியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். 5 ஆண்டு காலமாக பயன்பாட்டிற்கு வராமல் பூங்கா பூட்டியே வைக்கப்பட்டுள்ள நிலையில் இதனை வாகன நிறுத்தமாக மாற்ற அதிகாரிகள் ஆலோசித்து வருவதாக கூறும் சமூக ஆர்வலர்கள் மக்கள் வரி பணத்தில் கட்டப்பட்ட சிறுவர் பூங்காவை பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் பயன்படுத்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர். நெல்லை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் 8 நிமிடங்களில் நிறைவடைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. கூட்டம் தொடங்கியதும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் படத்தை கூட்ட அரங்கில் வைக்க அதிமுக கவுன்சிலர்கள் வலியுறுத்தினர். இதற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இரு தரப்பினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து மாநகராட்சி ஆணையர் அவசர பணி காரணமாக சென்னை செல்ல வேண்டியிருப்பதால் முன்மொழிக்கப்பட்ட 84 தீர்மானங்களில் 14 தீர்மானங்களை தவிர மற்ற அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டுவிட்டதாக அறிவித்து மேயர் கூட்டத்தை நிறைவு செய்தார்.
சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்தில் போதை ஆசாமி பேருந்தின் முன் படுத்து ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குமாரபாளையத்திலிருந்து எடப்பாடி சென்ற பேருந்தில் ஏறி போதை ஆசாமி ஒருவர் பேருந்தின் படிக்கட்டில் அமர்ந்தபடி பயணம் செய்துள்ளார். மேலே வரும்படி நடத்துனர் கூறியதால் ஆத்திரமடைந்த போதை ஆசாமி எடப்பாடி பேருந்து நிலையத்திற்கு வந்ததும் பேருந்தின் முன் படுத்துக்கொண்டு ரகளையில் ஈடுபட்டார். இதனால் பேருந்து புறப்பட தாமதமானதால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். மயிலாடுதுறை மாவட்டம் கிள்ளையூர் பகுதியில் நிலத்தடி நீர் உப்பு நீராக உள்ளதால் 200 ஏக்கருக்கு மேல் குறுவை பயிர்கள் வேரழுகி பாதிக்கப்பட்டுள்ளனர். கிள்ளையூர் ஊராட்சியில் 500 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் காவிரி நீர் இல்லாமலும் மழை பெய்யாததால் குறுவை சாகுபடி முற்றிலும் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நிலத்தடி நீரும் உப்பு நீராக உள்ளதால் சுமார் 200 ஏக்கருக்கு மேல் 1 மாத கால பயிர்கள் பாதிக்கப்பட்டு தற்பொழுது வேர்கள் அழுகியும் நெற்பயிர்கள் கருகியும் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். வேளாண் அதிகாரிகள் பார்வையிட்டு ஆலோசனை வழங்கவும் நிவாரணம் வழங்கவும் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பள்ளியில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுப்பாலப்பட்டு கிராமத்தில் விஜயகுமார் விஜயலட்சுமி தம்பதியினர் மகன் புவின்குமார். இவர் அதே பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் மதிய உணவு இடைவெளியின் போது விளையாடிக் கொண்டிருந்த புவின்குமார் திடீரென மயக்கமடைந்து கீழே விழுந்துள்ளார். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் புவின்குமார் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் சிறுவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை அருகே அரசு பள்ளி வளாகத்தில் 12ஆம் வகுப்பு மாணவனுக்கு கத்திக்குத்து விழுந்த சம்பவத்தில் 2 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சாத்தரசன் கோட்டை அருகே உள்ள மல்லல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் இருவருக்கும் இடையே முன்விரோதம் காரணமாக வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இது கைகலப்பாக மாறிய நிலையில் ஒரு மாணவர் கத்தியால் மற்றொரு மாணவரை குத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் படுகாயமடைந்த மாணவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். போலீசார் விலக்குகுளம் கிராமத்தைச் சேர்ந்த மாணவனையும் பெரியகண்ணனூர் கிராமத்தைச் சேர்ந்த மாணவனையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சியில் 17,000 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்து 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். போதைப் பொருள் ஒழிப்பு தனிப்படையினர் திருச்சி மாநகரின் பல்வேறு பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு மற்றும் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் ஈபி ரோடு பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையில் 17,000 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக கார்த்திக் மற்றும் கணேசன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 1 லட்சம் ரொக்கம், 2 சக்கர வாகனம், டேப்லெட், மடிக்கணினி மற்றும் பயங்கர ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் மர்ம நபர்கள் இரவு நேரத்தில் வீட்டின் கதவுகளை தட்டிவிட்டு ஓடுவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கல்லூர் காந்திநகர் பகுதியில் இரவு நேரத்தில் மர்ம நபர்கள் வீடு வீடாக சென்று கதவுகளை தட்டிவிட்டு ஓடிவிடுகின்றனர். அப்பகுதியில் உள்ள வீட்டில் உள்ள சிசிடிவியில் இந்த காட்சிகள் பதிவாகி உள்ள நிலையில் திருடர்கள் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுவதற்கு நோட்டமிடுகிறார்களா என மக்கள் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். மேலும் இரவு நேரத்தில் போலீசார் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் விடுதியில் தங்கியுள்ள 108 மாணவிகள் பள்ளிக்கு செல்ல ஒரே பேருந்தில் பயணம் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 52 பேர் மட்டுமே பேருந்தில் பயணிக்க அனுமதிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் பேருந்தில் 108 மாணவிகள் ஏற்றிச் செல்லப்படுவதால் கடும் நெரிசலும் பாதுகாப்பு இல்லாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. மாணவிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் கூடுதல் பேருந்து வசதி ஏற்படுத்தி உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வலியுறுத்தி உள்ளனர். புதுச்சேரியில் ஒரே 2 சக்கர வாகனத்தில் பள்ளி மாணவர்கள் 3 உட்பட 4 பேர் ஆபத்தான முறையில் பயணிக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
திருக்காஞ்சியிலிருந்து தவலக்குப்பம் செல்லும் சாலையில் 4 பேர் ஒரே இருசக்கர வாகனத்தில் வேகமாக செல்கின்றனர். வாகன ஓட்டியும் 2 பள்ளி மாணவர்களும் சீட்டில் அமர்ந்திருக்க மற்றொரு மாணவர் இருசக்கர வாகனத்தின் பின்னால் கால் வைக்கும் பகுதியில் நின்றபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். இந்த வீடியோ வைரலான நிலையில் போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 4 மாணவிகளுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதுகுறித்து பள்ளி நிர்வாகம் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்காமல் மாணவிகளை ரகசியமாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று முதலுதவி சிகிச்சை அளித்தனர். அவசரமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மாணவிகளை பள்ளி வாகனத்தில் ஏற்றி ஆசிரியர்கள் பள்ளிக்கு அழைத்துச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அரிவாளுடன் ஆட்டம் போட்ட இளைஞரை போலீசார் எச்சரித்து அனுப்பினர். கோபால்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் சுமார் 30 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் கையில் அரிவாளுடன் சாலையில் அங்குமிங்கும் ஓடி பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டார். தகவலறிந்து வந்த போலீசார் அவரை பிடித்து விசாரித்தனர். அவர் வடுகப்பட்டியைச் சேர்ந்த நோயல் ஜான் என்பதும் மனநிலை பாதிக்கப்பட்டவர் போல் இருப்பதும் தெரியவந்தது. இதையடுத்து அரிவாளை பறிமுதல் செய்து அவரை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பயணிகள் காத்திருப்பு அறை கழிவறையில் பெண்ணை மறைமுகமாக வீடியோ பதிவு செய்ய முயன்றதாக இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கேரளாவைச் சேர்ந்த பெண் ஒருவர் காத்திருப்பு அறையில் உள்ள கழிவறைக்கு சென்றுள்ளார். அப்போது அருகிலிருந்து ஆண்கள் கழிவறையிலிருந்து ஒருவர் செல்போன் மூலம் வீடியோ பதிவு செய்ததை பார்த்துள்ளார். இதையடுத்து வெளியே வந்து ஆண்கள் கழிவறை கதவை வெளிப்புறமாக பூட்டிவிட்டு ரயில்வே பாதுகாப்பு படையினருக்கு அந்த பெண் தகவல் அளித்தார். விரைந்து வந்த அவர்கள் அருண் என்ற நபரை கைது செய்து செல்போனை பறிமுதல் செய்தனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் அழகிய நிலையில் பெண் சடலம் கிடந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. வாடிப்பட்டி கால்நடை மருத்துவமனை எதிரே சிறுவர்கள் விளையாடும் மைதானத்தின் அருகே உள்ள முட்புதரிலிருந்து பயங்கர துர்நாற்றம் வீசியுள்ளது. இதனால் சந்தேகமடைந்த பொதுமக்கள் அந்த முட்புதர் பகுதிக்கு சென்று பார்த்துள்ளனர். அப்போது அங்கே அடையாளம் தெரியாத சுமார் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் காலி குடங்களுடன் பெண்கள் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொண்டி பேரூராட்சியின் 5வது வார்டில் கடந்த 10 நாட்களாக குடிநீர் விநியோகம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பெண்கள் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்காலிகமாக டேங்கர் லாரி மூலம் குடிநீர் விநியோகிப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததைத் தொடர்ந்து கலைந்து சென்றனர். சென்னை தாம்பரம் அருகே சேலையூரில் ஆட்டோவில் குட்கா கடத்திய வழக்கில் கைதாகி புழல் சிறையில் அடைக்கப்பட்ட பாலாஜி உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடந்த 12ஆம் தேதி சேலையூர் போலீசார் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தியதாக பாலாஜியை கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் திடீரென அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக கூறி ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதித்த போது அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளனர். இதனால் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூரில் முன்விரோதம் காரணமாக முதியவரை பாட்டிலால் குத்திய இளைஞர் பிடிபட்டார். வடக்காலத்தூர் பகுதியைச் சேர்ந்த வினோபா மற்றும் மாரிமுத்து ஆகியோரிடையே முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக வினோபாவை பாட்டிலால் தாக்கிய நிலையில் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மாரிமுத்துவை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த புதுச்சத்திரம் பகுதியில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் விவசாய சங்கங்களின் சார்பில் கவன ஈர்ப்பு பேரணி நடைபெற்றது. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் புதுச்சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை நோக்கி ஊர்வலமாக சென்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என கூறி கோஷங்களை எழுப்பினர்.
ஊழல் மானிய திட்டங்களை கைவிட்டுவிட்டு பட்ஜெட்டில் ஒதுக்குற தொகையில ஒரு 15,000 கோடி எடுத்து கொடுத்தாலே போதும், விவசாயிகளுக்கு முழுமையாக கடன் தள்ளுபடி செய்ய முடியும். நிதி நெருக்கடி, எங்களிடம் நிதி இல்லை என்று விவசாயிகளை இனியும் நீங்கள் அந்த காரணத்தை கூறி ஏமாற்ற வேண்டாம் என்பதை நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரத்தில் நடைபெற்ற கோரிக்கை பேரணி வாயிலாக தெரிவித்துக் கொண்டு, உடனடியாக நீங்கள் விவசாயிகள் அளித்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என இந்த பேரணி வாயிலாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். கடலூர் மாவட்டம் புதுப்பட்டு கிராமத்தில் அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். கடலூர் பேருந்து நிலையம் நோக்கி சென்ற அரசு பேருந்து கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை அருகே வந்தபோது திடீரென பழுதாகி நின்றது. பேருந்தை தள்ளி பார்த்தும் தொடர்ந்து இயக்க முடியாத நிலை ஏற்பட்டதால் அதிலிருந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் பாதி வழியிலேயே கீழே இறக்கிவிடப்பட்டனர். மாற்று ஏற்பாடுகள் ஏதும் இல்லாததால் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புல்லிங்கோ ஸ்டைல் முடியுடன் வந்த மாணவர்களுக்கு காவல்துறை உதவியுடன் ஆசிரியர் முடிவெட்டியுள்ளனர். அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் சிலர் முடிவெட்டாமலும் வித்தியாசமான முறையில் முடி வளர்த்து புல்லிங்கோ ஸ்டைலில் பள்ளிக்கு வந்துள்ளனர். இந்த நிலையில் மாணவர்களிடம் நேர்த்தியான முறையில் முடிவெட்டி வரும்படி ஆசிரியர்கள் அறிவுறுத்தியும் மாணவர்கள் அதை பொருட்படுத்தாமல் அலட்சியமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஆசிரியர்கள் பள்ளி வளாகத்திலேயே மாணவர்களுக்கு முடிவெட்டும் தொழிலாளர்களை வைத்து முடிவெட்டினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள பிதற்காடு நகர் பகுதியில் உலா வந்த ஒற்றை காட்டு யானையால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர். இதையடுத்து அப்பகுதி மக்கள் மற்றும் சாலையோர கடை வியாபாரிகள் நிம்மதியடைந்தனர். இதுகுறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி உள்ளது. திருப்பூரில் பாஸ்போர்ட், விசா உள்ளிட்ட முறையான ஆவணங்கள் இன்றி சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேச நாட்டினர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கை விசாரித்த திருப்பூர் நீதிமன்றம் பிடிபட்ட வெளிநாட்டினருக்கு தலா 2 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதித்து அதிரடி தீர்ப்பு வழங்கியது. இதுபோன்ற சட்டவிரோத செயல்பாடுகளை தடுக்க காவல்துறையினர் தீவிர சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் KRP அணையில் இருந்து முதல் போக சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. வினாடிக்கு 151 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இந்த நீர் 120 நாட்களுக்கு தொடர்ந்து வழங்கப்படும் நிலையில் பெரியமுத்தூர், சுண்டேக்குப்பம், பையூர் உள்ளிட்ட 16 ஊராட்சிகளை சுற்றியுள்ள 9,012 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். இதனால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இந்த நிலையில் முதல் போக சாகுபடிக்கு திறக்கப்பட்ட நீரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கால்வாயில் மலர் தூவி வரவேற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தேவபாண்டலம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜீவா திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது பள்ளியின் சமையலறைக்கு சென்ற அவர் காலை உணவு முறையாக சமைக்கப்படாமல் இருப்பதையும் காய்கறிகள் கூட வேகாத நிலையையும் கண்டு பணியாளர்களை அவர் கடிந்து கொண்டார். மேலும் மாணவர்களுக்கு தாமதமின்றி காலை உணவை உடனடியாக தயாரித்து வழங்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்தார்.